Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் லட்டு ரெசிபி. பொதுவாவே லட்டுனா கடலை மாவை யூஸ் பண்ணுவாங்க இல்லனா கடலை பருப்பை யூஸ் பண்ணி செய்வாங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா அவல் யூஸ் பண்ணி செய்ய போறோம். இந்த லட்டு செய்யறதுக்கு நம்ம பாகு காய்ச்ச வேண்டியதில்லை, அதே மாதிரி பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அந்த லட்டு செஞ்சிடலாம். ஒரு கப் அவலை யூஸ் பண்ணி அருமையான லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாஃப்டான லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அவல் லட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இந்த அவலை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் ட்ரையாக ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவல் வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்தோன்னா அவளோட கலர் மாறிடும், அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுறோம். அதே மாதிரி அவல் நல்லா மொறு ஆகிற அளவுக்கு வறுத்தாலே போதும். நம்ம வறுத்த அவலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அவலை நம்ம அரைக்கும் போது ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொரகொரப்பாக, அதாவது ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொரகொரப்பாக அரைச்சாதான் அதை நம்ம மென்று சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட்டோன்னா இது ஒரு மாவு உருண்டை மாதிரி ஆயிரும். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்திங்களோ அதே கப்பில் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 5-7 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸோட டேஸ்ட்டு பிடிக்குன்னா முந்திரி கூடவே ட்ரை கிரேப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துட்டாலே போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் இந்த முந்திரியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வறுத்த முந்திரியை கடைசியாக நம்ம லட்டு ஷேப் பண்ணும்போது அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயில் இருக்க ஈரப்பசை போகிற வரைக்கும் கண்டினியூஸாக இதை வறுக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சா நீங்கள் வறுத்துக்குங்க. தேங்காவை நம்ம நல்லா வறுத்தோன்னா தான் நம்ம 4-5 நாள் அளவுக்கு இந்த லட்டு அப்படியே வச்சு சாப்பிட்லாம். தேங்காவை நீங்கள் சரியாக வறுக்காட்டி சீக்கிரமாக அது ஸ்பாயில் ஆகிடும். தேங்காவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அவலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவலை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அவளும் தேங்காவும் ஈவனாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நம்ம பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கனால ஸ்வீட்டோட எல்லா பாகத்துலேயுமே அது ஈவனாக மிக்ஸ் ஆகிக்கும். நம்ம சாதாரண லட்டு செய்யும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம அவல் லட்டு செஞ்சோன்னா அதிகபட்சம் 15 நிமிஷம் இருந்தாலே போதும். அவல், சர்க்கரை, தேங்காய் இது 3ஐயும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃபுட் கலர் நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்சரில் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் எல்லாத்துலேயும் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வறுக்கும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க தேங்காய் துருவலும் அவளும் ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும். பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் நல்லா ட்ரையாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி. இந்த அளவுக்கு நம்ம வறுத்ததுக்கப்புறம் இது கூட அரை கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாலை நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணுற மிக்சர் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்கும். கடைசியாக நம்ம பாலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளால் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதை மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம லட்டு செய்யறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்சர் 2 நிமிஷம் போல் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச முந்திரி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்சரை நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் செஞ்சுருக்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் லட்டு செஞ்சிங்கன்னா நார்மலாக செய்கிற பூந்தி லட்டு டேஸ்ட்டை விட இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம பால் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் தான் இந்த லட்டோட கன்சிஸ்டன்சிக்கு முக்கியமானது. ஸோ நீங்கள் பால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. லட்டு சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த லட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
அவ்வளோதாங்க, 1 கப் அவல் யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டான லட்டை நம்ம ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த அவல் லட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் என்னோடய ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.